இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கொடுத்துள்ள விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் கடிதம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளின்படி 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளும் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் சேர்ந்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் அவர்கள் விண்ணப்பம் அனுப்பியிருந்தார். இதுவரை கட்சி பதிவு செய்யப்படவில்லை. கொடுத்துள்ள விண்ணப்ப படிவத்தினுள்ள 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் 70% மேல் கட்சியை விட்டு என்னுடன் வெளியேறிவிட்டார்கள். விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேர் மட்டுமே உள்ளார்கள். எனவே கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளுக்கு மாறாக குறைந்த அளவு உறுப்பினர்கள் உள்ள காரணத்தினால் ராமதாஸ் கட்சியை பதிவு செய்ய கொடுத்துள்ள விண்ணப்பம் முழுமை பெறாத நிலையில் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளேன். அதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகிய நான் தங்களின் மேலான கவனத்திற்காக இந்த கடிதத்தை அனுப்புகின்றேன். புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசியல் கட்சி ஒன்றை 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. கட்சியில் 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளின் பட்டியல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியன்று புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த பட்டியலில் ராமதாஸ் தலைவராகவும் RL வெங்கட்ராமன் ஆகிய நான் சேர்மனாகவும், துணை தலைவராக ரவி, பொருளாளராக செல்வகுமாரி, பொது செயலாளராக ராஜன், செயலாளராக பரந்தாமன், இணை செயலாளராக பெருமாள், துணை செயலாளராக தமிழ்ச்செல்வியும், உதவி செயலாளராக ஆண்டாள் அவர்களும் நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றனர். மாநில நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றுள்ள 9 பேருடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர்களின் அட்வொகேட்டுடன் கட்சியை பதிவு செய்ய வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கட்சியின் தலைவராக செயல்படும் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினாலும் நேரடியாக டெல்லி சென்று கட்சியை பதிவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற காரணத்தினாலும், மேலும் கட்சியை பதிவு செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் தனக்கே அதிகாரம் இல்லாத நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள் என்று அறிவித்துள்ளார். இது தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறிய செயலாகும். ஆகவே நாங்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டோம். மேலும் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட வேண்டிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 3 பேர் துணைத் தலைவர் ரவி, இணை செயலாளர் பெருமாள், துணை செயலாளர் தமிழ்ச்செல்வி, தலைவர் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் 1 வருடத்திற்கு மேல் கட்சி பணிகளில் ஈடுபட விருப்பமில்லாமல் வெளியேறிவிட்டார்கள். தற்பொழுது சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகிய நானும் உதவி செயலாளர் ஆண்டாள் அவர்களும் ராஜினாமா செய்துவிட்டோம். கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களில் 70% பேர் என்னுடன் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்த பட்டியலில் மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேரும் உறுப்பினர்களில் 30 பேரும் மட்டுமே உள்ளனர். இதனை தங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக தற்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் கொடுத்த விண்ணப்பம் படி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆனுவல் SC மேகசின் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆனுவல் SC மேகசின் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பாரதிதாசன் பேரனும் மன்னர் மன்னன் மகனுமாகிய பாரதி மற்றும் வட்டம் 2இன் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி மற்றும் பேராசிரியர் பூங்குழலி, பட்டிமன்ற பேச்சாளர் அமலோற்பவ மேரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆண்டு இதழை வெளியிட்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி வரவேற்புரை வழங்கினார். பின் பள்ளியின் துணை ஆய்வாளர் தலைமையேற்று விழாவை சிறப்பு செய்தார். ஆண்டு மலர் இதழை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் மற்றும் பள்ளியின் மேலாண்மை தலைவர் திலகவதி மற்றும் உறுப்பினர்கள் இதழை பெற்றுக்கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியைகள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற 18வது மாநில அளவிலான கேரம் போட்டியை SP ரக்ஷனா சிங், ஈரம் அறக்கட்டளையின் நிறுவனர் ஈரம் ராஜேந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் HRC SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 18வது ஆண்டு மாநில அளவிலான 3 நாள் கேரம் போட்டியின் துவக்க விழா முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கேரம் அகாடமியின் செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக SP ரக்ஷனா சிங், ஈரம் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜேந்திரன், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன், காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன், புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் தலைவர் வளவன், சூடோ சங்கம் சந்தோஷ்குமார், SS ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் சொக்கநாதன், உதயகுமார், அறிவுமணி, சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பரிசளிப்பு விழா நடைபெறுகின்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இளம் பச்சை மற்றும் கரும் பச்சை பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மாணவர் அணி அமைப்பாளராக ரோஷன் ஹக்தர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மாணவர் அணி அமைப்பாளராக ரோஷன் ஹக்தர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரோஷன் ஹக்தர் அவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் மாநில கழக அமைப்பாளர் ரா சிவா அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். இவர்களுடன் புதுச்சேரி மாணவர் அணி அமைப்பாளர் SP மணிமாறன், பொதுக்குழு உறுப்பினர் வேலன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில அமைப்பாளர் சங்கர், மாநில தகவல் தொழில் பணி தொழில் ஒருங்கிணைப்பாளர் பாலபாரதி, சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில துணை அமைப்பாளர் லியாகத் அலி, தேங்காய் திட்டு கழக முன்னோடி சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நகராட்சி கழிவறைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கிரடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார்.
உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நகராட்சி கழிவறைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார். பிரான்சுவா தோப்பு, நேதாஜி நகர் 2, சூளைமேடு, அரப்பணி அவ்வை தோட்டம், பம்பாக்கிரபாளையம், முத்துமாரியம்மன் கோவில் தெரு, கனிபாய் தோட்டம் ஆகிய இடங்களில் உள்ள கழிவறைகளை அகற்றி கொடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக கனிபாய் தோட்டத்தில் உள்ள அங்கன்வாடிக்கு கட்டுமான பணிக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்கி அரசே நேரடியாக கட்டி கொடுக்க வேண்டும் என்றும், நேதாஜி நகர் 2இல் சமூக விரோத செயல்பாடுகளை தடுக்கவும் அங்குள்ள கழிவறைகளை அகற்றி அங்கு அங்கன்வாடி அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேபோல் அரப்பணி அவ்வை தோட்டம் மற்றும் பிரான்சுவா தோப்பில் உள்ள கழிவறைகளை அகற்றி வீடில்லா ஏழை மக்களுக்கு நிலப்பட்டா வழங்கிட உதவ வேண்டும் என்றும், வம்பாக்கிரபாளையம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள கழிவறை அகற்றப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஒரு சமுதாய கூடம் அல்லது சுத்திகரிப்பு குடிநீர் மையம் அமைக்க வேண்டும் என்றும் ஆணையரிடம் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது செயற்பொறியாளர் சிவபாலன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் இருதயராஜ், ராகேஷ், இளைஞரணி அஜித், ராஜு, அங்கன்வாடி ஆசிரியர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு புதுச்சேரி பாஜக தலைவர் VP ராமலிங்கத்தை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் அவரை சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சுசிலா மற்றும் விக்னேஷ், ஊர் பஞ்சாயத்தார்கள் சரவணன், ஐயப்பன், அருண், முருகன், இளவரசன், குப்புசாமி மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் திருவுருவ சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருகே ஸ்ரீ புத்துப்பட்டு மொன்னையம் கிராமத்தில் ஸ்ரீ போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் திருவுருவ சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கணபதி பூஜை, அனுக்ஷை, கலச பூஜை, ருத்ர ஜெபம், யாகம், ஹோமம், நிறை வேள்வி, உலக மகான் காலஞானி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் வீரம் பட்லய சுவாமிகள், ஜெகத்குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் 8வது தலைமுறை கலந்து கொண்டார். மேலும் கொள்ளுப்பேரன் பிரம்மங்காரு மடமும் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமை தாங்கினார். தவத்திரு சக்தி போகர் தாசன் சுவாமிகள், ஸ்ரீமத் போகரின் புவனேஸ்வரி பீடம், சென்னை சர்வேஸ்வரன் அறங்காவலர், சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமட்டேஸ்வரர் தேவஸ்தானம் முன்னிலை வகித்தனர். சதுரகிரி மூலிகை மரசித்தர் தவத்திரு சிவமுனிய சுவாமி ரகுபதி ஒருங்கிணைப்பாளர், சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கமட்டேஸ்வரர் தேவஸ்தானம், மொன்னையம்பேட்டை கிராம நாட்டாமைகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இவ்விழாவை ஸ்ரீ VP சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் குருவருள் செல்வர், மருத்துவர் இருசப்பன் சுவாமிகள், புதுச்சேரி ஸ்ரீ VP சுவாமிகள் பாரம்பரிய கலாச்சார மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பரத், விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் தீபக் சூர்யா ஆகியோர் தலைமையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அறுசுவை அன்ன சேவை நடைபெற்றது. ஆட்டுப்பட்டி பத்ரகாளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் 31வது ஆண்டு திருவிழா நேற்று முன்தினம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவில் நேற்று மாலை பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதம் இருந்த பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்று முக்கிய வீதிகளின் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் இன்று அம்மன் வீதி உலா நடக்க இருக்கின்றது.
குறிஞ்சி நகர் 2ஆம் குறுக்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் 2ஆம் குறுக்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினை வசதிகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவாக்கம் 2ஆம் குறுக்கு தெருவில் ரூபாய் 16 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் சுடுகாட்டு பாதைக்கு தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு பாதையினை தார் சாலையாக அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், முதுநிலை பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவாகனம், நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூரணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள கடைகளில் ஷட்டரை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை திருபுவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 13ஆம் தேதி திருவண்டார்கோவில் மற்றும் மதகடிப்பட்டு நல்லூர் சாலையில் உள்ள இருவேறு கடைகளில் மர்ம நபர்கள் ஷட்டர் பூட்டை உடைத்து மொத்தம் 73,000 ரொக்க பணத்தினை திருடிச் சென்றனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி ஆகியோரின் உத்தரவின்படி நெட்டப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கீர்த்தி வர்மனின் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் அசோக் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதகடிப்பட்டு திருவண்டார்கோவில், கண்டமங்கலம், திருக்கனூர், வில்லியனூர், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதில் பதிவான காட்சிகளை வைத்து சந்தேகம் உள்ளவர்களை தேடி வந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்ட 3 நபர்களை அடையாளம் காணப்பட்டு லெனின் நகர் ஆர்கேஸ் என்கின்ற குஸ்கா சுனில் எனும் நபரை பிடித்து விசாரணை செய்ததில் 2 பேர் உதவியுடன் பூட்டை உடைத்து திருடியதை ஒப்புக்கொண்டனர். அதன் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய ஒரு செல்போன் மற்றும் ரொக்க பணத்தை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்பு அவர்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியை அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரி குப்பத்தை அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டிற்கு ஒருமுறை அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர் பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கோ பூஜை, கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை முன் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆலயத்தில் மகாருத்ர யாகம் நடந்துட்டு இருக்கு. இதனுடைய சிறப்பு உலகத்தில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறது இதனுடைய நோக்கம். உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கப்படுகிறது. அனைத்து குலதெய்வத்துக்கும் இங்கே படியளக்கப்படுகிறது. இதனால் அனைத்து குலதெய்வங்களும் சந்தோஷமாக செயல்படும். அவர்களுடைய குலதெய்வத்தை அவங்க வழிபடணும். ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு. குலதெய்வ வழிபாடு விட்டுட்டவங்க அவங்க குலதெய்வத்தை போயிட்டு வழிபடுங்க. குலதெய்வம் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறி வர முடியாது. நீங்கள் இந்த சபை மாதம் அமாவாசை பூஜை நடக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வம் வந்து அருள் வாக்கு சொல்லாதவங்க இந்த எல்லைக்கு வந்தாங்கன்னா சரி பண்ணி தெய்வத்தை பேச வைப்போம். எதிர்காலங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அவங்களுக்கு அந்த பாதையில் செல்றதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். அவங்க குலதெய்வங்களே பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்முடைய சபையில் கோபூஜைகள் நடக்குது. கோமாதாவுடைய சாணத்தை திருநீராக மாற்றுறோம். இயற்கை விவசாயத்துக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்குறோம். சபையில் கன்றுகள் வழங்குகிறோம், விதைகள் கொடுக்குறோம். இப்போ பனை மரங்கள் வந்து நான் அதிகப்படுத்துறதுக்காக பனை விதைகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம தோட்டத்தில் பனை விதைகள் நடவு செஞ்சிட்ருக்காங்க. இந்த உலகம் சீரும் சிறப்புமாக இருக்குன்னா மரங்கள் நடவு செய்யணும். மரங்கள் நடவு செய்தால் தான் பூமி குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைந்தால் மழை பெய்யும். மழை பெஞ்சால் தான் ஜீவராசிகள் உயிர் வாழ முடியும். சுயநலமாக வாழ்ந்தால் எதுவும் செயல்படாது. பொதுநலமாக வாழ்வோம். நல்ல சிந்தனையோடு செயல்படுவோம். சிவாய நம. காத்து நிற்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. ஒருங்கிணைந்த தமிழ் தென்றல் திருவிக அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா 22/8/2025 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
ஒருங்கிணைந்த தமிழ் தென்றல் திருவிக்கா அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா 22/8/2025 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் உடற்கல்வித்துறை இணை இயக்குனர் வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் விழாவை துவக்கி வைத்து மாணவர்களை வாழ்த்தி பேசினார். மேலும் சுதந்திர தின அணிவகுப்பில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் நிலை 1 ரவிச்சந்திரன், தலைமை ஆசிரியர் நிலை 2 விஜயலட்சுமி மற்றும் உடற்கல்வி ஆசிரியருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அண்ணா திடல் மைதானத்தை விரைவில் தயார் செய்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அளிப்பதாக உறுதியளித்துள்ளார். மாணவருக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர் முருகன் மற்றும் ஏனைய ஆசிரியர்களும் பள்ளி ஊழியர்களும் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா இன்று திமுக கழகத்தினர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். திமுக கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர், கழக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி சிலை அருகில் உள்ள இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கு அனுமதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாநில கழகம் சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிகளுக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதி கோரப்பட்டது. தற்பொழுது அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து இன்று காலை 7:21 மணி முதல் 7:59 மணிக்குள் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில கழக அவைத் தலைவர் SP சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் CB திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் அனிவால் கென்னடி MLA, பொருளாளர் செந்தில்குமார் MLA, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் MLA ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி அறிவாலயம் கட்டுமான பணியை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் துணை அமைப்பாளராக குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், முன்னாள் பாராளுமன்ற செயலர் மூர்த்தி, KMP லோகையன், JVS ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேல், வேலவன், சண்முகம், தர்மராஜன், கோகுல், ரவீந்திரன், செந்தில் வேலன், இளம்பருதி, பழனி, பிரபாகரன், அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக முன்னோடிகள், கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.